டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரிவாஸ்லிகா டிஎன்பிஎஸ்சியின் ஓல்டு கொஷின்லேருந்து இன்று ஒரு தகவல். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கதிரியக்க ஐசோடோப்புகள் வந்து என்னென்ன சிகிச்சைக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐசோடோப் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அணு எண் மற்றும் வெவ்வேறு நிறையன்களை கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்களை தான் ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஷினில் என்னென்ன ஐசோடோப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா, கதிரியக்க சோடியம் 24 அது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இதயத்தை சீராக செயல்படுத்துறதுக்கு பயன்படுது. கதிரியக்க அயோடின் 131 அது முன்கழுத்துக்களை அதை வந்து சரி செய்ய பயன்படுகிறது. கதிரியக்க இரும்பு 59 இது எதுக்காகனா இரத்த சொகையை அடையாளம் காண பயன்படுகிறது. கதிரியக்க பாஸ்பரஸ் 32 வந்து தோல் நோய் சிகிச்சையிலையும் வேளாண்மையிலையும் இந்த கதிரியக்க ஐசோடோப் வந்து பயன்படுகிறது. மேலும் கோபால்ட் 60 தங்கம் 198 அப்படிங்கிறது தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. கலிஃபோர்னியம் 252 அப்படிங்கிற கதிரியக்க ஐசோடோப் வந்து வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருட்கள் உள்ளனவா என கண்டறிய பயன்படுகிறது. அமர்ஷியம் 241 அப்படிங்கிற கதிரியக்க ஐசோடோப் வந்து தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படுகிறது. இன்னொரு இன்ஃபர்மேஷன், கதிரியக்கத்தோட அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 4 அலகுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று கியூரி, இன்னொன்று ரூதர்ஃபோர்ட், 3வது பெக்கோரல், 4வது ரேஞ்சன். இதில் கியூரி அப்படிங்கிறது தான் வந்து கதிரியக்கத்தோட தொன்மையான அழகுன்னு சொல்லுவாங்க. பெக்கோரல் அப்படிங்கிறது கதிரியக்கத்தின் பன்னாட்டு அழகுன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.